முதல்ல உன்னை சேஸ் பண்ணவங்க எத்தனை பேர்? 4 பேரு. மேனேஜர் இறந்த ராத்திரி ஒரே ஒரு ஆள் தான். அதுக்கு பிறகு உன்னை யாராவது சேஸ் பண்ணாங்களா? ஒரு நாள் 3 பேர் சேஸ் பண்ணாங்க. வண்டிக்கார சுப்பையா இறந்து போன அன்னைக்கு ஒருத்தன் தான். சுமத்தியை சாகடிச்சது மொத்தம் 4 பேர். ஹேமா, உன்னை எப்படியும் கெடுத்துடணும்னு முயற்சி செய்யற ஒவ்வொருத்தனையும் பிடிச்சு சாகடிக்கிறான் அந்த முகமுடி. ஒவ்வொருத்தரா எதுக்கு? எல்லாரையும் ஒரே அடியா சாகடிக்கலாமே. 4 பேரையும் ஒரே சமயத்துல ஒருத்தனால கொல்ல முடியாது. அந்த முகமுடி ஒருத்தன் தானே எப்படி நினைக்கிற? நீயும் நானும் ஒருத்தனையே பார்த்ததுனால தான் 4 பேர்ல 2 பேர் இறந்தாச்சு. மீதி 2 பேர் யாரு, அந்த முகமுடி யாருன்னு இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்கணும். சாரி, அது ஓ வேலை. பறவைகள் இந்த காட்டுல இந்த மாசம் தான் இருக்கும். அதுக்குள்ள ஆராய்ச்சி புத்தகத்தை நான் முடிச்சாகணும். இத பாரு ஹேமா, பறவைகளோட ஓசையில ராகத்தை கண்டுபிடிக்க நீயும், இங்க நடக்கிற கொலைகளை கண்டுபிடிக்க நானும் இந்த காட்டுக்கு வந்திருக்கோம். நாம 2 பேரும் வெற்றி அடையணும்னா உனக்கு நானும் எனக்கு நீயுமா இருக்கணும். உனக்கு தெரியாம பின்தொடர்ற முகமுடிகளோட அக்கிரமத்தை ஒழிக்கலைன்னா எத்தனையோ கொலைகள் நடக்கும். கடுமையா பேசினாலும் உன் மனசு மென்மைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் ஹேமா, ஒத்துக்கோ ப்ளீஸ். தேங்க்யூ ஹேமா. ஆமா, அந்த முகமுடிக்கும் சுமதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? ஒரு கால அவளை அவன் உயிருக்குயிரா காதலிச்சவனா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல பொண்ணு அன்பா நேசிக்கிறவங்க 2 பேரு. அதுல ஒருத்தன் காதலன், இன்னொருத்தன் தந்தை. இப்பவே ஹேமாவை மறந்துட்டு நீ இந்த ஊரை விட்டு உடனே போகலைன்னா நான் ராட்சசனா மாறிடுவேன். அதில் அங்கிள் சுமார், நீ வந்த வேலையை விட்டுட்டு என்ன வேலை செய்யறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கொலை என்ன சாவுன்னு எங்க ஹேமாவை குழப்பி அவ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை கெடுக்கிறது ரொம்ப தப்பு. நீ வாமா. உங்க ஆராய்ச்சியை பூர்த்தி செய்யறதுக்கு சில மிருகங்க கிட்ட இருந்து இவளை காப்பாத்தி இவ உதவியோட கேஸ இன்வெஸ்டிகேஷன் செய்யணுங்கிற என் எண்ணம் தப்பாகாது. ஒரு பக்கம் ஜனங்க சாகுறாங்கன்னு தெரிஞ்சோம், அதை மறைச்சு உங்க காரியத்தை சாதிக்கிறதுக்காக இவ்வளவு பலியாக்கிடுறது பாவம், சட்டப்படி குற்றம். இருக்கலாம். இந்த புத்தகத்தை எழுதுற வேலையை ஆரம்பிச்சதுல இருந்து ஏதோ ஒரு குறுக்கீடு இருந்துகிட்டே இருக்கு. அதுக்குத்தான் இந்த தடவை எவனே வந்தாலும் சரி அந்த வேலையை முடிச்சாகணும்னு எனக்குள்ள நானே சபதம் எடுத்துக்கிட்டு. என் உயிரை விட உங்க ஆராய்ச்சி என்ன முக்கியமா? அமர் உதவி இல்லாம நான் காட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க மாட்டேன். வேண்டாம் சொல்லுங்க, நான் இப்பவே வண்டி ஏறி போயிடுறேன். உங்க வேலையை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை என்னோட. வேண்டாங்க அதிக சார். அங்கிளுக்கு வேண்டாம்னா போயிடுவேன்னு நல்லாவே தெரியும். சரி, அப்படியே செய்யலாவா? அவன் தெய்வம் மாதிரி. மனுஷன் சாகடிச்சிட்டு புலி மேல பைய போடுறாங்கன்னு சொன்னப்போ ஜேம்ஸ் முகமே மாறிடுச்சாங்க. அது ஒரு மாதிரி சைக்காலஜிமா. பூனையை பார்த்தாலும் எலியை பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆயிடுவான். ஜேம்ஸ் ரொம்ப நல்லவன். துஷ்டனையும் துன்மார்க்கனையும் புரிஞ்சுக்காம நல்லவன்னு சொல்றீங்களா? உன்னை என்னடா செஞ்சா? முதல்ல ஒரு தடவை நம்ம ஜீப்பை கேட்டு வாங்கிட்டு போய் அதுல இருக்கிற டயரை மாத்திட்டாங்க. அதை கேட்கறதுக்கு வீட்டுக்கு போனா உள்ள வளைய சத்தம் கேக்குது, பயந்து ஓடியாருச்சேன். அவங்கள போய் தெய்வங்கிறீங்களே, சைத்தான். டயரை மாத்திக்க சொன்னது நான் தான். நீ உடனே இந்த இடத்த விட்டு போகல. டேய், நாங்க இப்ப ஒரு முக்கியமான வேலையா இருக்கிறோம். நாளைல இருந்து ஜீப்பை என்கிட்ட கொடுத்துட்டு நீ அந்த புதக்குழிக்கு காவலா படத்துக்கு போ. ஜேம்ஸ் டவுட்டா இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணு. ஜேம்ஸ் பூட்ஸோட அடையாளமும் முகமுடி பூட்ஸோட அடையாளமும் ஒரே மாதிரி இருந்தால் ஒழிய அரெஸ்ட் செய்ய முடியாது சார். அப்ப முகமுடி பூட்ஸ் அடையாளத்தையும் எடுத்துக்குவோம். எடுக்கிறதுக்கு அவன் என்ன நம்ம வீட்டு வேலைக்காரனா? ஆபத்தானவன். அப்படின்னா தீவிரமா யோசிக்க வேண்டியதான். ஏயா ஒண்டியா காட்டுல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஹேமாவை கொல்லணும்னு முகமூடிங்க, அந்த முகமூடிகளை கொல்லணும்னு கொலைகாரன் ஃபாலோ பண்றான்னு சொல்றேன். ஆமா, அப்படின்னு ஒரு வேலை செய்யுங்க. காட்டுல ஒரு ஏகாந்தமான வேலையில ஒரு ஏகாந்தமான இடத்துல நீங்க 2 பேரும் தீவிரமா காதலிக்கிறீங்க. சும்மா காதலிக்கிற மாதிரி ஒரு நடிப்பு. தான் விரும்புற பொண்ணை இன்னொருத்தன் தன் கண்ணெதிரிலே அணைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான்னா தெய்வமானாலும் பொறாம வரும். அந்த பொறாமையில வெளிப்பட்டுடுவாங்க. அப்ப பூட்ஸ் அடையாளம் என்ன, ஆளையே பிடிச்சிடலாம். எப்படி நம்ம ஐடியா? அது சரி, அந்த நிலைமையில வெளிப்படுத்துவாங்களா? எனக்கு என்னமோ திடமான நம்பிக்கை இருக்கு. ட்ரை பண்ணி பாப்போமே. ராத்திரி உட்கார்ந்துகிட்டு எழுதின மொத்த கட்டுரையும் படிச்சேன். இன்னும் எழுத வேண்டியது பாதிக்கு மேல இருக்கு. ஹிந்தோளம், சிவரஞ்சனி, பைரவராகத்தை பத்தி 3 சாப்டர் பாக்கி இருக்கு. இந்த ராகத்துல பாடுற பறவைங்க இந்த காட்டுல கண்ணிலே படல அங்கிள். மனசு வேலையில செலுத்தினா கண்ணில் படுறது மட்டும் இல்ல, தானே அவன் தோல்ல வந்து உட்காரும். ஆனா அவன் மனசோ அந்த அமர் மேலையும் அவனோட இன்வெஸ்டிகேஷன் உதவி செய்யறதுலையும் தான் இருக்கு. என்ன அவன் உதவி இல்லாம வேலை நடக்காதுன்னு சொன்னே நீ. அந்த புத்தகத்தை எப்படியாவது பூர்த்தி செய்ய வேண்டியது என் கடமைன்னு அமரும் சொன்னான். ஆனா இப்ப நடந்தது என்ன? என் வேலையும் நின்று போச்சு, என் லட்சியமும் தோல்வி அடைஞ்சு போச்சு. அதெல்லாம் அந்த முகமுடியோட சூழ்ச்சி. நான் என்ன பண்றது?
நீ உன் வேலையை சரியா செய்துக்கிட்டு போயிருந்தா எந்த சக்தியும் உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. மத்தவங்க சந்தோஷத்தை விட உங்க வேலைதான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இந்த புத்தக பைத்தியத்துல விழுந்த உங்களுக்கு நான் என்ன ஆயிடுவேனுங்கிற பயமே இல்லையே. இதனால உங்களுக்கு வேணும்னா திருப்தி கிடைக்கலாம், ஆனா உலகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இருக்கலாம், ஆனா எதையுமே சாதிக்க முடியாம வீணா போன என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில இதை ஒன்னையாவது சாதிக்கலாங்கிற ஆசை என்னை இப்படி பேச வைக்குது. இது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியலாம், ஆனா எனக்கு இது வாழ்க்கையோட லட்சியம். ஏமா லட்சியம்? பறவைகள்லாம் ஒவ்வொன்னா காட்டு விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஆக்டிவா வேலை செஞ்சு என்னோட கோரிக்கை நிறைவேற்று. ஒரு பக்கம் ரத்த ஆறு ஓடிட்டு இருந்தாலும் பறவைகளோட சீசன் முடியறதுக்குள்ள உங்க புத்தகத்தை முடிக்கணும், அவ்வளவுதானே? ஆகட்டும். அப்படியே பூகம்பமே வந்து இந்த உலகமே அழியறதா இருந்தாலும், எதிர்பாராம எனக்கு ஏதாவது ஆபத்து வந்து நான் சாகிறதா இருந்தாலும் உங்க புத்தகத்தை மட்டும் பூர்த்தி செய்யணும். ஆல்ரைட், செய்யறேன். என் உயிரை விட மத்தவங்க உயிரை விட உங்களோட அபிலாசையை மட்டும் பூர்த்தி செய்யறேன். காலையில இருந்து எங்க போயிருந்த? உன்னோட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த காட்டுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் விளையாட்டு பொம்மை ஆயிட்டேன். ஆமா, நீங்க எல்லாம் உங்க தேவைக்காக நேசிக்கிற மனுஷங்க. நீங்க எப்படி ஆட்டி வைக்கிறீங்களோ அப்படி ஆடுற பொம்மைனா. அன்போட நேசிக்கிறவங்களே இல்லைங்க. யோசிச்சு பார்த்தா மிருகங்களை தவிர இங்க மனுஷங்களே இல்ல. வேண்டாம், இந்த காட்டுல இருந்து நான் சீக்கிரமா வெளியேறி போயிடணும். ஹேமா, முதல்ல என்னுடைய தேவைக்காக காதலிச்சங்கிறது உண்மைதான் ஹேமா. ஆனா இப்ப நான் காதலிக்கிறது உன்னை விட மேலான உன் மனசு. ஆனா நெருக்கடியான இந்த நேரத்துல உன் காதலை விட என் கடமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால என்னுடைய தேவைக்கு உன்னை உபயோகப்படுத்துற மனுஷனா நான் உன் கண்ணுக்கு தெரியல. உன் மனசை தொட்டு சொல்லு, இந்த மரண போராட்டம் நடக்காம நிறுத்த நான் செய்யற இந்த முயற்சி குற்றங்கிறியா? உன் உதவியை கேட்கறது தப்புங்கிறியா? என்னோட சக்திக்கு மேலான வலிமை கொண்ட அந்த கும்பலை பிடிக்கிறது பாவங்கிறியா? அப்படின்னா என் முயற்சியை நானே பண்ணிக்கிறேன். நான் வரேன். அமர், நான் என்ன செய்யணும் சொல்லு. செத்து போன சுமதி கோதுமை கலர் காட்டன் சாரி கட்டிக்கிட்டு எப்பவும் ஒரு பாட்டை பாடிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான்னு புலிராஜன் மூலமா கேள்விப்பட்டேன். நீ அதே மாதிரி புடவை கட்டி காட்டுல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த கொலைகாரன் அவன் கண்ணெதிர வந்தே தீருவான். என் கையிலையும் சிக்கிடுவான். இதோ இந்த கேசட் அவன் சொன்ன இடத்துல வை. இதெல்லாம் அவனுக்கு நம்பிக்கையை தரும். அவன் சொல்றபடி எல்லாம் நடக்கணுமே தவிர இது என் பிளான்னு தெரிஞ்சா அவன் நிச்சயமா உன்னை சாகடிச்சிடுவான். ஜாக்கிரதை. அந்த பாட்டு என்ன? எதுக்கு செஞ்ச இந்த வேலை? யார் செய்ய சொன்னது? சொல்லு. சொல்ற சொல்றியா இல்லையா? சொல்லாட்டி போனா நானே சொல்ல வைப்பேன். தப்பாடி ராஸ்கல், நில்றா, நில்லு.
இந்த இடம் வசதியா இருக்கு.